வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூலை 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை திறந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ரேவதி கிட்ட வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாரு. ஆமாம் ரேவதி, நீ இந்த ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அப்புறம் ஏன் மாமா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வந்துட்டு என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, எதுக்காக நீங்கள் அவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிங்க, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி, அந்த விஷயத்த என்னால் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, என்னை மன்னிச்சிரு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, அப்போது நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அப்போ நான் கேட்குறவங்க கிட்ட கேட்டா அவங்க உண்மையை சொல்லி தானே ஆகணும். ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி, இந்த விஷயத்த நீ பெருசுப்படுத்த வேண்டாம் ரேவதி, சொல்றது கேளு. நானே வந்துட்டு சீக்கிரம் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சு நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன். ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த எல்லாருமே சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு 4 நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் நான் போய் கேட்டேன். ஆனால் எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு கல்யாணம் நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கடவுளாக பார்த்து என்ன உங்கள் பரிசை தொட வச்சுட்டாங்க. அதில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து தான் நானே கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இங்கே பாரு ரேவதி, நீ வந்துட்டு அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. அப்போ ரேவதி கேட்குறாங்க, எப்படி மாமா, ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் கல்யாணம் எவ்வளோ முக்கியம், அந்த கல்யாணத்தை பற்றியே என் வீட்டில் உள்ள எல்லாருமே என்கிட்ட மறைச்சிருக்காங்க. அப்போது அவங்க எல்லாரும் நம்ம 2 பேருமே ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்காக அவங்க எல்லாருமே அப்படி நினைக்கணும்? நான் போய் அம்மா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை ரேவதி, ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்கிறது கேளு அப்படின்ட்டு. ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்ன மறைக்க முடியாது. நான் போயிட்டு அம்மா கிட்ட கேட்குறேன், என்னை விடுங்க அப்படின்ட்டு ரேவதி கோவமாக வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி நேராக அவங்க மாமா ராஜாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ராஜா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள, கோவில் பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா. கோவில் கும்பாபிஷேகம் இன்னும் 4 நாளையில நடக்க போகுது. எல்லா ஏற்பாடுகளும் நல்லா தானே நடக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் மாமா, எல்லாம் நல்லா நடக்குது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. ராஜா கேட்குறாரு, சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, மாமா, இது மாதிரி நான் பரிசில் வச்சிருந்த கல்யாண ஃபோட்டோவை ரேவதி பார்த்துட்டா. அதை பார்த்ததும் என்கிட்ட உண்மையை கேட்டா. நான் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். ஆனால் அவள் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. நான் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மேலே ரொம்ப கோவப்படுறா. நேராக அத்தைக்கிட்ட வந்து உண்மையை கேட்குறேன் அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டா. இப்போ அங்கே வருவா, வந்து உங்ககிட்ட உண்மையை கேட்க போறா. நீங்கள் எதுவும் சொல்லிட வேண்டாம். அப்போ ராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு எப்போ உண்மை தெரிய வரும் அப்படின்னு நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தானாவே இந்த சூழ்நிலை நடக்குது. இந்த சூழ்நிலையை நான் பயன்படுத்தாம இருப்பேனா? இங்க பாருங்க மாப்பிள்ள, நான் ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் கேட்க மாட்டேன், மறைக்கவும் மாட்டேன். அவ மனசுல என்ன தோணுதோ அவளே வந்து ஈஸ்வரி கிட்ட கேட்கட்டும். இவ்வளோ நாளும் போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருந்த ஈஸ்வரி அவ பொண்ணு கிட்ட என்ன பதில் சொல்றா அப்படிங்கிறத நானும் பாக்குறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ள, வேற வழி இல்லை, நீங்களும் ரேவதியும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் நடந்தே தான் ஆகணும். இதை விட்டா ஈஸ்வரி இன்னும் வேற யாரையாவது அழைச்சிட்டு வந்து ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவா. அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது. அதுக்காக நான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. மாமா கிட்டேயும் சொல்லி பார்த்தோம், பட் மாமாவும் கேட்குற மாதிரி தெரியலையே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. அத்தை வேற ரொம்ப கோவத்தோட சொல்லியிருக்காங்க, ஒருவேளை ஏதாவது உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு உன் மாமா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ மாட்டேன். உன் மாமனை நான் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். நான் தாலியை கலட்டி கொடுத்து அனுப்பிடுவேன் அப்படின்னு அத்தை வேற இப்படி பேசியிருக்காங்களே. இப்போ இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ஹீரோவுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்போ ஹீரோ வந்துட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு, ரேவதியை தடுக்கிறதுக்காக. ரேவதி கோவத்தோட இங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு
அம்மா எங்க இருக்கீங்க, வெளியில வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ ஈஸ்வரிக்கு சத்தம் கேட்டு அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ஏண்டி என்னடி ஆச்சு, ஏண்டி இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா ஏம்மா நீ என்கிட்ட இவ்ளோ பெரிய பொய் சொன்ன? அப்படி உனக்கு என் மேல அவ்ளோ கோவம் என்ன? உனக்கு தாத்தா பாட்டியோட குடும்பத்தை பிடிக்காது. ஆனா அதுக்காக எனக்கு நடந்த கல்யாணத்தையும் வந்துட்டு மறைச்சி இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணுவியா? ஏம்மா நீ இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன சொல்ற அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அப்படிங்கிறத என்கிட்ட தெளிவா சொல்லு. ரேவதி கேக்குறாங்க, அம்மா எனக்கும் கார்த்தி மாமாவுக்கும் கல்யாணம் ஆனது உண்மைதானே அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க ரேவதியை பார்த்து. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? யாரு உன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா கோவப்படாதீங்க. உங்களோட கட்டளையே இந்த வீட்டில் உள்ள யாருமே மீறவே இல்லை. எல்லாருமே வந்துட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் இந்த உண்மையை நானா கண்டுபிடிச்சு தான் இங்கேயே வந்திருக்கேன். சொல்லுங்கம்மா, ஏம்மா வந்துட்டு நீங்க என்கிட்ட அவ்வளோ பெரிய பொய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, எல்லாமே உன்னோட எதிர்காலத்துக்காக தான் நான் அப்படி பொய் சொன்னேன். இங்க பாரு, என்னைக்குமே நீ வந்துட்டு அந்த டிரைவர் பைய கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாது. அதனால தான் ரெண்டு பேருக்குமே நான் விவாகரத்து ஏற்பாடு பண்ணேன். அதுக்கப்புறம் கோவில்ல கூட ரெண்டு பேருக்கும் காசு வெட்டி போட்டாச்சு. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருந்தா நான் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ண போறேன்? அப்புறம் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் வந்துட்டு காசு வெட்டி போட போறேன். நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணா சேர்ந்து சந்தோஷமா வாழவே இல்லை. அதான் உண்மை. அதனால தான் நான் உங்க ரெண்டு பேருமே பிரிச்சு வச்சேன் அப்படின்னு. இது கேட்டதும் ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நீங்க வந்துட்டு என் மேல ரொம்ப பாசத்தோட இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்காக இப்படியா என்கிட்ட ஏன் நீங்க இவ்வளோ பெரிய பொய் சொன்னீங்க? நான் வந்து கார்த்தி மாமா என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்காரு அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க என்னடான்னா இங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க பேசுறதுல இருந்து தெரியுது உங்களுக்கு வந்துட்டு கார்த்தி மாமா சுத்தமா பிடிக்காது அப்படின்னு. எங்க ரெண்டு பேருமே எப்ப பிரிக்கிறது அப்படின்னு நீங்க காத்துக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி எனக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படின்னத்தோட அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எங்க ரெண்டு பேரையுமே பிரிச்சுட்டீங்கம்மா. அப்போ சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உங்க அம்மா வந்துட்டு உனக்கு எல்லாமே நல்ல முடிவாக தான் எடுப்பா. என்னைக்குமே என் அக்கா வந்துட்டு உனக்கு நல்ல முடிவாக எடுக்காம இருந்ததே கிடையாது. நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவளுக்கே மிகப்பெரிய ஒரு ஆசையே. அதுக்காக தான் உனக்கு ஒரு நல்ல இடத்துல வரன் கூட பார்த்தா அப்படின்னு. அப்ப ரேவதி கேட்குறாங்க, சித்தி அது எந்த மாதிரி வரன் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாகிட்டே. எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அம்மா முயற்சி பண்ணாங்க. நல்ல வேலை மாமா கடைசி நேரத்துல அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நிரூபிச்சு எப்படியோ என் வாழ்க்கையவே காப்பாத்திட்டாங்க. அவரு மட்டும் அன்னைக்கு காப்பாத்தாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்குமோ இப்ப கூட என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனை கல்யாணம் பண்ணிட்டு நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பனோ, என் லைஃபே டோட்டலா காலியாகிருக்கும். அதுவும் நீங்க இந்த விஷயம் தெரிஞ்சும் நீங்க வந்துட்டு இறங்கியிருக்கீங்க. அந்த மருத்துவ பத்தின உண்மைய ஒரு லேடி உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சும் நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம எனக்கு நீங்க அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு இப்போ நீங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்து பேசுறீங்களா? சித்தி, தேவையில்லாம வந்து பேசாம ஓரமா நின்னுங்க அப்படின்னு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, ஏம்மா எப்ப நீங்க பேசினாலும் சித்தி குறுக்க குறுக்க வந்து தேவையில்லாம பேசுறாங்களே, சித்திக்கு இதுல என்ன ஆதாயம் கிடைக்க போகுது? ஏன்னா அவங்களுக்கு கார்த்தி மாமாவை சுத்தமா பிடிக்காது. அவரே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சித்தி ரொம்பவே பிடிவாதமா இருக்காங்க. அதுக்காக தான் சித்தி இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இங்க பாருமா, என்னையும் கார்த்தி மாமாவையும் நீ பிரிச்சதுக்கு கண்டிப்பா நீ தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். யாரு கூட நான் சேரக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சியோ, நான் அவரை வர வச்சு இன்னைக்கு நான் அவரு கூட போக போறேன். நீ எப்படி இன்னைக்கு என்னை தடுக்கிற அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, என்னை மீறி கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து உன்னால எங்கேயுமே போக முடியாது. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாருமா, இன்னைக்கு நான் போக தானே போறேன், நீ பார்க்க தானே போற அப்படின்னு நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா நான் கண்டிப்பா இந்த மாதிரி எடுத்த முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய கோவத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என் மாமாவை தவிர்த்து வேற யாரு கூடயும் நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்னைக்கு என் புருஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சோ அன்னைக்கே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். இங்க பாருப்பா, இதுக்கு மேல நீங்க என்னை தடுக்காதீங்க. நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி நான் போக போறேன்.
அதுக்கு அவர் சொல்றாரு, அம்மாடி உன் முடிவுக்கு நான் என்னைக்குமே எதிர் சொல்லவே மாட்டேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்னங்க உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, இங்க பாருங்க நம்ம பொண்ணு போகக்கூடாது, அவளை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட நான் எவ்வளவு கெஞ்சினேன், போராடினேன், இப்படி பண்ணாதேன்னு. ஆனா நீ கேட்டியா? உன் இஷ்டத்துக்கு தானே பண்ணிக்கிட்டு இருந்த, நான் சொன்னதை கேட்டியா? இப்போ மட்டும் நீ சொன்னதை நான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. என் பொண்ணுக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு தோணுதோ அவன் அந்த முடிவை எடுத்துக்கட்டும். என் பொண்ணை நான் என்னைக்குமே தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. ஆகா, என்னடா இது, இவரும் இப்படி சொல்றாளே அப்படின்னு நேரா ரோகிணியை பார்த்து, ரோகிணி நீயாவது சொல்லுமா. ரோகிணி சொல்றாங்க, அம்மா ஏற்கனவே நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க என்ன ரேவதி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா, அதை தடுக்க சொல்றீங்களா? ரேவதி, நீ நேரா நீ கார்த்தி மாமாவுக்கு கால் பண்ணு, அவர் உன்னை கூட்டிட்டு போகட்டும். ரேவதி ரேவதி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு நேரா ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி, அங்க எதுவும் போயிட்டு பிரச்சனை பண்ணியா? அப்படி எதுவும் பிரச்சனை பண்ணாத ரேவதி, சொல்றது கேளு, நான் சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு உன்னை நான் கூட்டிட்டு போவேன், சரியா? ரேவதி சொல்றாங்க, மாமா நான் அம்மா கிட்ட இங்க சொல்லிட்டேன், உங்க கூட நான் வீட்டுக்கு கிளம்ப போறேன்னு சொல்லிட்டேன், நீங்க என்னை கூட்டிட்டு போங்க, உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன ரேவதி இப்படி பேசுற? ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க இப்ப என்னை கூட்டிட்டு போக முடியுமா இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ரேவதி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வராரு. ஹீரோவை பார்த்ததும் ஈஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் அங்கேயே நில்லுடா, எதுக்கு நான் வீட்டுக்குள்ள வர அப்படின்னு கேட்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, ரேவதி என்னை வர சொன்னா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்கத்த, அவளுக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கு, அவளை நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, சொல்றதை கேளுங்கத்த. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, பெரிய மாப்பிள்ள, இவன் இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா இவர் இந்த இடத்த விட்டு போனா என்னோட தான் போவாரு, நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இங்க பாருமா, உங்க மேல எனக்கு அவ்வளோ மரியாதை இருந்துச்சு, ஆனா நீங்க இவ்வளோ பெரிய பொய் சொன்னீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, ஸோ இதுக்கு மேலேயும் உங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு நேரா அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வராங்க. வெளியில எடுத்துட்டு நேரா அவங்க அம்மாவை பார்த்து, நீங்க சொன்ன பொய்க்கு நீங்க தாம்மா தண்டனை அனுபவிக்கணும், என்கிட்டேருந்து எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க, உண்மையை மறைச்சது மட்டும் இல்லாம எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட பிளான் பண்ணீங்க, நீங்க பண்ணது எல்லாமே தப்பு, நான் என் மாமா கூட போறேன் அப்படின்னு நேரா ஹீரோவை பார்த்து, மாமா என்னை நீங்க இப்ப கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி நீ அவசரப்பட்டு முடிவெடுக்கிற, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு, சரியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, சரிப்பா, நான் யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கிறேன், உங்க கூட வரேன் அப்படிங்கிறத நான் முடிவெடுத்துட்டேன், இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்தா அம்மா கண்டிப்பா என்னை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுக்கு நீங்க சரின்னு சொல்றீங்களா, சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, ரேவதி கண்டிப்பா உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அப்புறம் என்ன, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கிறாங்க. ஈஸ்வரி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சந்திரா நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா, இதுக்கு தான் நான் அவளை எங்கேயும் அனுப்பாத அப்படின்னு சொன்னேன், சொல்ல சொல்ல கேட்காம அவளை வெளியில அனுப்புனி இல்ல, அவளை வெளியில அனுப்புனதுக்கு நீ சரியான தண்டனை அனுபவிக்கிற அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ நேரா ரேவதியோட கையை பிடிச்சி அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு போறாரு. இதை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு பேரதிர்ச்சி ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா ரேவதியை அழைச்சிக்கிட்டு நேரா பாட்டியோட வீட்டுக்கு கிளம்புறாரு. ஈஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோட இருக்க, அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி நான் அப்பவே சொன்னேன், நீ எடுத்த முடிவு எல்லாமே தப்புன்னு சொன்னேன், ஆனா நான் சொன்னதே நீ கேட்கவே இல்லை, இப்போ நீ அதுக்கான தண்டனை அனுபவிக்கிற அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி கோவப்படுறாங்க. கண்டிப்பா ரேவதி இந்த முடிவு தான் எடுக்க போறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.